ஒரு ஊழியக்காரர் இந்த ஊழியக்கார்ட்ட பேச முடியுதா? ஒரு ஊழியக்கார்ட்ட கன்னியாகுமரியில் ஒரு ஊழியக்கார்ட்ட கேட்கிறேன், பாஸ்டர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழியக்கார்ட்ட நீங்க பேசுறீங்களா? அவர் எப்படி நல்ல நல்ல அருமையான ஊழியக்காரரு, நீங்க எப்படி ஃபெலோஷிப்ல இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அந்த ஆவி ஒத்து போக மாட்டேங்குது பிரதர். அந்த ஆவி நான் சொன்னேன், நீங்க 2 பேரும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தால் அந்த ஆவி ஒத்து போகும் பிரதர் சொன்னேன். நாத்திகத்தின் வளர்ச்சியை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆகி போனதுக்கு காரணம் என்னன்னா, உயிருள்ள கிறிஸ்தவம், உயிரோடு இருக்க வேண்டிய கிறிஸ்தவம் செத்து போய்விட்டது. பசித்தவனுக்கு தேவை வேதாந்தம் அல்ல. அவனுடைய வயிற்றுல கொண்டு கை வச்சுக்கிட்டு அந்த வயிற்றுல உள்ள பசி பிசாசே in the name of Jesus, அந்த பசியை கொண்டு வர்ற பிசாசே கடந்து போ. அது சாதாரணமா போக கடந்து போ இல்லைங்க. வயிற்றுல கை வச்சு ஜோம் பண்றது அல்ல இன்னைக்கு கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. அவனுக்கு சாப்பாடு போடு. அவனுக்கு தேவை ஓம் பூர் புவஸ்வக தத்சவிதோர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி யோ யோ ந பிரச்சோதயாத். இப்படின்னு 1000 தடவை ஒரு பிச்சைக்காரனுக்கிட்ட போய் சொன்னாலும் அவன் பணக்காரனா மாற மாட்டான். அவனுக்கு அவன்கிட்ட அன்பு செய்து நம்ம லெவலுக்கு அவனை மேல கொண்டு வரணும். அந்த பண்பாட்டை சொல்லி கொடுத்தது இயேசு மட்டும்தான். அந்நிய பாஷையெல்லாம் எவனும் மதிக்காத போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என்ன வெங்காய பாஷையை வேணாலும் பேசு, அது சும்மா அந்த வெங்காயத்தில் அடிக்கிற சத்தம் மாதிரி தான் கேட்கும். உள்ள இருந்து அன்பு. ஐயா, நகை கலட்டின அன்னை தெரசாவை மக்கள் கடவுள் மாதிரி பார்க்கிறாங்க. தலித் மக்கள், புறக்கணிக்கப்பட்ட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர் அன்பை தேடி இயேசுவிடம் அல்லவா வந்திருக்க வேண்டும். பைபிள் சொல்லுது இயேசு எதற்காக வந்தார் தெரியுமா? லூக்கா 4:18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே ஏன் இருக்க வேண்டுமாம்? அதனுடைய தாற்பயம் என்ன? ஆவியானவர் நமக்குள்ளே ஏன் தேவை? அப்படி ஒரு கேள்வி கேட்டா, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். பாருங்க, இந்த நொறுங்குண்டவர்கள் கேட்டகரியில தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. உடைக்கப்பட்ட நிலைமையில காணக்கூடிய அந்த மக்களை விடுவிப்பதற்கு திருச்சபை முன்னுக்கு வராத பட்சத்தில் நாத்திகத்தின் வளர்ச்சியை தடை செய்ய முடியாது. பைபிள் சொல்லுது பிரதர், வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவது உட்புறத்தை சுத்தப்படுத்து. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி, ஏங்க அப்ப நகையை கழட்டுறது தப்புன்னு சொல்றீங்களா? தப்பே கிடையாது. ஆனா அதுக்கெல்லாம் நாம இன்னும் வளரலன்னு சொல்ல வரேன். How many of you understand I'm talking about? நகையெல்லாம் கலட்டுற அளவுக்கு தமிழ் திருச்சபை இன்னும் வளரவில்லை. நீங்க எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் உடுக்கிற அளவுக்கு நம்முடைய சபை இன்னும் வளரவில்லை. நம்முடைய உள்ள இன்னும் மாறல. வெளிப்புறத்திலே மாற்றத்தை உருவாக்கும் அளவுக்கு உட்புறத்தை முதலாவது சுத்தம் பண்ணு பரமேஸ்வரன் சொல்லிட்டு போயிட்டார். வாசிங்க மத்தேயு 23ஆம் அதிகாரத்தினுடைய 25, 26 வாசியுங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பானபாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. வெளிப்புறத்தை நீ சுத்தப்படுத்த கூடாது என்று அங்கே சொல்லவில்லை. அது எந்த பாத்திரம்? டீ குடிக்கிற பாத்திரத்தை பற்றி பேசுறாரு? இல்ல. He is talking about us. நீ உள்ளே மாற்றத்தை உருவாக்குனதுக்கு பிறகு வெளியில மாற்றத்தை உருவாக்கு. ஹல்லேலூயா. நீங்க பொட்டு வைக்காம இருக்கிறதுக்கு உரிமையே எதுக்கு தேவையில்லாம காசு கொடுத்து பொட்டை வைக்கணும்? ஆனா நீங்க பொட்டு எடுத்துக்கிட்டு ஒயிட் ஒயிட் எல்லாம் போட்டுக்கிட்டு நகையெல்லாம் கலட்டிட்டு ரெபேக்கா அப்படின்னு பேர் மாத்துற அளவுக்கு நாம இன்னும் வளரல. That's what I'm talking about actually. ஏன் நமக்குள்ள இருக்கிற ஜாதி வெறி போயிடுச்சுன்னா அதை சொல்லலாம். ஒரு ஊழியக்கார தம்பி வருங்கால மாமியார்கிட்ட போய் கேட்டிருக்காரு, ஆன்டி ஆன்டி கர்த்தர் சித்தம்னா ஒரு 30 லட்சம் ரூபாய் கொடுங்க. அப்ப அந்த ஆன்டி சொன்னாங்களா, பாஸ்டர் கர்த்தருக்கு சித்தம் இல்ல பாஸ்டர், கர்த்தருக்கு சித்தம்னா 30 லட்சம் ரூபாய் கொடுங்க. இது யார் கேட்கறது? யார் தெரியுமா? கத்தோலிக்க நினைக்கிறீங்களா? இல்ல சிஎஸ்ஐ காரன் நினைக்கிறீங்களா? நாடாரு எஸ்சி சண்டை போடுறாங்களே சிஎஸ்ஐ காரங்க, அவங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஆவியில நிரம்பி அப்படி அவங்க அனல்ல நிக்க முடியாம ஸ்லைன் இன் தி ஸ்பிரிட்
அவங்க தான் கேட்கிறாங்க 30 லட்சம் ரூபா. ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஏன் பிரதர் இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க? நான் கேட்க மாட்டேன் பிரதர், டேடி கேட்கிறேன். முதுகெலும்பில்லாத மண்புழுவை போல் வாலிபர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இத்தனை கிறிஸ்தவங்க கல்யாணத்துக்கு பிறகு இவ்வளவு ரூபாய் நீ தந்தாத்தான் நீ திரும்ப வரணும், இல்லைன்னா வீட்டுக்கே போயிட்டுன்னு சொல்லிட்டு எத்தனை கிறிஸ்தவங்க அனுப்பி வைக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரங்கிட்ட கல்யாணம் பண்ண மாட்டான் கிறிஸ்டியன். கேட்டா ஆபிரகாம் ஜாதி பார்த்தார் இல்ல. அப்ப நான் சொன்னேன், ஆபிரகாம் ஜாதி பார்த்தது இல்ல, ஆக்சுவலா அவர் ஜாதி பார்க்கல. கடவுளை வணங்கக்கூடிய, எல்லாம் வல்ல உயிருள்ள தெய்வத்தை வணங்கக்கூடிய மக்கள் எங்க இருக்கிறாங்க? வேற இடத்துல இருக்கிறாங்க. நீ இந்த கானானியர்கள்ட்ட பெண் கொள்ளாத, கானானியர்கள் வேற, அவங்களுக்கும் கடவுளுக்கும் உண்மையான கடவுளை கும்பிடல, தெய்வ பக்தி இல்லாத மக்கள்கிட்ட போய் பொண்ணெடுக்காத. என் பையன் ஈசாக்குக்கு நம் இனத்துல போய் பொண்ணுன்னு சொல்றதுக்கு, இனம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே என்னன்னாக்க நாடாரு செட்டியார் முதலியார்லாம் கிடையாது, ஃபெய்த் உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணு அவனுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு இந்து மத ஒரு பற்றுள்ள ஒரு ஆளு மாதிரி ஒரு ஆளு அவர். நான் ஒரு பாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நான் அப்ப காவி வேட்டி கட்டி இருக்கிறேன், ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன். அப்ப அவர் அந்த சிகப்பு கயிறு கட்டியிருக்கிறவர் நேரா வந்து அந்த பாஸ்டர் சொல்றாரு, நீங்க எல்லாம் ஹிந்துக்களை கிறிஸ்டியன்ஸா மாத்திட்டு இருக்கீங்களே, அது தப்பு தானே அப்படின்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், கண்ணர் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், மதுரண வேதம், ராமாயணம், மகாபாரதம், ஷாமலா கிரந்தம், பகவத்கீதை, சிவபுராணம், கந்த சிருஷ்டி, சைவ சித்தாந்தம், சிவஞான போதம், தாண்டிய மகாபிராமணம், 4000 திவ்ய பிரபந்தம், பிரம்மசூத்திரம், உபனிஷத்துகள் எல்லாத்தையுமே நீங்க மனப்பாடமா படிச்சு முடிச்சாலும் நீங்க திருநெல்வேலி நாடாரா இருக்கிறதுனால நீங்க அரசாங்க கோயில்ல பூசாரியா மாற முடியாது, பிராமணன் மட்டும்தான் பூசாரியா மாற முடியும். இப்படி ஒரு சட்டத்தை கடவுள் கொடுத்திருப்பாதா இல்ல மனுஷன் உருவாக்கி இருப்பானான்னு கேட்டேன். அது எப்படி சார் கடவுள் சொல்லுவாரு, இது மனுஷன் தான் உருவாக்கி இருப்பான். அப்ப நான் கேட்டேன், இந்த சட்டம் நியாயமானதா இல்ல அநியாயமானதா அப்படின்னு கேட்டேன். இது எப்படிங்க நியாயம் சொல்ல முடியும்? அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்டேன்,